ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் தொடர்புடைய ரவுடி ஜம்புகேஸ்வரன் போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓட முயன்றதாகவும் தப்பி ஓடும் போது காலில் சுட்டு போலீசார் பிடித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் தொடர்புடைய ரவுடி ஜம்புகேஸ்வரன் போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓட முயன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தப்பி ஓடும் போது காலில் சுட்டு போலீசார் பிடித்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் ரவுடி ஜம்புகேஸ்வரன் தப்பி ஓடும் போது காலில் சுட்டு போலீசார் பிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஆட்டுக்குட்டி சுரேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 6 பேரை தேடி வந்த நிலையில் ஜம்புகேஸ்வரன் என்பவர் 2வது குற்றவாளியாக கருதப்படுகிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் அடையாளஞ்சான் பகுதியைச் சேர்ந்தவர் தலைவெட்டி சந்துரு. அவர் சந்திரமோகன் என அழைக்கப்பட்டார். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கம் ரயில்வே மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது தலையை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் அருகே இந்த ரயில்வே கிளாஸ் குடிப்பை சேர்ந்த பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் அவரது அண்ணன் சரவணன் உள்ளிட்டவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் பிணையில் உள்ள ஆட்டுக்குட்டி சுரேஷ் தனது மனைவி ராகியுடன் நவல்பட்டு பகுதியில் உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் நேற்றிரவு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். சுமார் 7 மணி அதாவது இரவு 7 மணி அளவில் திருவானைக்காவல் அம்பேத்கர் நகர் சுடுகாடு அருகே வந்தபோது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சுரேஷ் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதினர். இதில் சுரேஷ் அவரது மனைவி ராகினி இருவரும் தடுமாறி கீழே விழுந்தனர். இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் இருந்த மேலும் 4 பேர் அவரை சூழ்ந்து கொண்டு கீழே கிடந்த சுரேஷை அரிவாள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டினர். இதில் சம்பவ இடத்திலேயே சுரேஷ் உயிரிழந்தார். காயம்பட்ட அவரது மனைவி திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகர காவல்துறை ஆணையர் காமினி, துணை ஆணையர் செல்வகுமார், உதவி ஆணையர் நிவேதா லட்சுமி சம்பவ இடத்திற்கு சென்று விரைவு விசாரணை நடத்தினர். கொலையில் ஈடுபட்ட ஜம்புகேஸ்வரன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் தேடி வந்த நிலையில் மேலூர் வண்ணத்துப்பூச்சி பூங்கா அருகே பதுங்கியிருந்த ஜம்புகேஸ்வரனை போலீசார் விரட்டி பிடிக்க முயன்ற போது அவன் உதவி ஆய்வாளர் ராஜகோபாலை அரிவாளர் வெட்டி தப்பி முயன்றான். அதை தற்காத்துக் கொள்வதற்காக ஆய்வாளர் வெற்றிவேல் கையில் இருந்த துப்பாக்கியால் அவனது இடது முழங்காலில் சுட்டதில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவன் உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காயம்பட்ட ராஜகோபால் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் 4 பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர்.